ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் வெகு சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்காக எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தப் போகிறோம். நாங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிரட்டிக்கொள்வோம். லூக் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக் 21:7 தொடங்கி 11 வரையும் 36 வரையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆனால் இடையில மீதியான மற்ற வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஆகவே தற்போது நாங்கள் லூக் 21:7 11 வரையும் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கூடாக ஆண்டவரே நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்றென்றும் ஜீவன் உள்ளது. அது ஆண்டவரே எங்களோடு கர்த்தாவே சுவாமி பேசுவதற்கு வல்லமை உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறியாதும் நாங்கள் தெரியாத காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் அறிவீர்கள்? உங்களுடைய கருத்தை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் இருக்கிறோம். கடைசி நாட்கள் என்று சொல்லுவது சபைக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாட்கள். பலவிதமான கடைசிகளை நாங்கள் பார்க்கலாம். கடைசி நாட்கள் என்று சொல்லுவதிலே பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்றை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், சபை இந்த பூமியிலே இருக்கிற காலம், நிலைத்திருக்கிற காலம். சபையாக இயேசு கிறிஸ்து நிறுவிய சபை எப்பொழுது நிறுவினார்? நாங்கள் காணுகின்றோம், பெந்தெகோஸ்து நாளிலே அவர் சபையை நிறுவினார். சபை பிறந்தது. நாங்கள் காணுகின்றோம், அப்பொழுது பிறந்த அந்த சபை, அப்பொழுது உருவாக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை இன்னும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னும் அவ்வாறாகவே அந்த சபை நிலைத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறாக நிலைக்க வைக்க முடியும் தேவனுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷனுடைய செயல் அல்ல. ஒரு மனுஷனால் அது கூடாது. மனுஷர்கள் சபையை நடத்தலாம், ஆனால் சபையை நிலைக்க பண்ணுவது, அன்றிலிருந்து இதுவரைக்கும் அந்த சபை நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அது தேவனுடைய மகத்துவத்தை குறிக்கின்றது, அது தேவனுடைய வல்லமையை குறிக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. சபையை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகவே எடுத்துக்கொள்ள வரப்போகிற இந்த காரியத்தை இப்பொழுது நீங்க புதிதாக கேட்கிற ஒரு காரியம் அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதை. அதோடு அந்த சபையின் காலம் நிறைவு பெறுகிறது. அப்ப சபைக்கு அது ஒரு கடைசி காலம். அதே போல இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சுதந்திரத்துக்கு, அவர்களுடைய உங்களுடைய இஷ்டம் போல நீங்க வாழுங்கள் என்று சொல்லி
இந்த உலக புறஜாதியார்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற காலம், அந்த காலம் நிறைவு பெற போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காலம் அது நிறைவுக்கு வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரப்போகிறது, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்ற பெரிய ஒரு அழிவோடு கூட, அந்த கிறிஸ்துடைய வருகையோடு கூட புறஜாதியார்களுக்கு கொடுக்கப்படுகிற காலம், அந்த காலம் நிறைவுக்கு வரப்போகிறது. அப்பொழுது அதுவும் ஒரு கடைசி, அவங்களுடைய கடைசி, அது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடைசி. இன்னொரு ஒரு கடைசியை நாங்கள் பார்ப்போம் என்றால் சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற காலம். சாத்தானுக்கு எப்பொழுது காலம் கொடுக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே இருந்து இதுவரைக்கும் சாத்தானுக்கு அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் காணுகின்றோம் அவனுடைய அழிவு. அவனை 1000 வருடங்களுக்கு இயேசு கிறிஸ்து கட்டி போட போகிறார். அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் அந்த காலம், சாத்தானு கொடுக்கிற காலம், அது நிறைவு பெற போகிறது. அது ஒரு கடைசி. ஹல்லேலூயா. இவ்வாறாக பலவிதமான கடைசிகள் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாங்கள் இந்த நாட்களிலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். எங்களை எப்பொழுதுமே நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, எங்களை எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம், அங்கே பலவிதமான சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்க போறதாக இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும்? நீங்க சொல்லுகிற இந்த காரியங்கள், இந்த கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இடத்திலே அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சீசர்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, அங்கே 7ஆம் வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், அவர்களை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம் 8வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். நாங்கள் காணுகின்றோம் இந்த கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இதே போல நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கேயும் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். யுத்தங்கள் உண்டாகும். நாங்கள் இப்பொழுது யுத்த செய்திகளை கேட்கின்றோம். நாங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை கொஞ்சம் நாங்கள் வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நாங்கள் காணுகின்றோம் யுத்தங்களை. இப்ப இவ்விடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக் புத்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். ஆனால் மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது 6ஆம் வசனத்தில் 24 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்ப அந்த செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அதாவது இலங்கையிலே நடந்த யுத்தத்தை அல்ல, வேறு எங்கேயோ நடக்கிற யுத்தம் அல்ல, குறிப்பாக
ஆண்டவருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட யுத்தம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டு இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் இது வேதாகமத்தோடு தேவனுடைய வருகையோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, இல்லாவிட்டால் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. நாங்கள் நினைக்கிறோம் இப்பொழுது நிறைய பேர், ஒரு சிலவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரவேல் முடிந்தது. நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னால், இஸ்ரவேல் நல்லா அடிக்கிறாங்க, இனி இஸ்ரவேல் இனி தலை தூக்காது, இஸ்ரவேல் கவர்ந்து போய்விடும், இஸ்ரவேல் அழிந்து போய்விடும். இல்லை பிரியமானவர்கள், நிச்சயமாக இல்லை. ஏன்னா அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகிவிடும், இந்த வார்த்தை பொய்யாகிவிடும். 24 எரேமியா 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். 24ஆம் அதிகாரத்தில், எரேமியா 24ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆமென். அவர்களை இடிக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவோமா? அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை இடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர்களை நான் கட்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன். இனி அவர்கள் அங்கே கவிழ்ந்து போவதில்லை, அவர்கள் இடிக்கப்படுவதில்லை, பிடுங்கப்படுவதில்லை. நான் மறுபடியுமாக அவர்களை கொண்டு வருவேன், அந்த தேசத்துக்கு மறுபடியுமாக கொண்டு வருவேன். பாழாக்கப்பட்டு இருந்த அந்த தேசத்துக்கு நான் மறுபடியும் அவர்களை கொண்டு வருவேன். கொண்டு வந்து நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அது ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அது ஆகும். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் காணுகின்ற இந்த காரியங்கள், இப்ப நாங்கள் காணுகின்றோம் இந்த யுத்தத்துக்கு சில இணைப்பான சில வார்த்தைகளை எசேக்கியேல் புத்தகத்திலே நாங்கள் 38ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடு கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகின்ற தேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக இவ்விடத்திலே ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மாகோக் என்கிற அந்த தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மாகோக் என்கிற அந்த இனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த காரியம் இன்னும் அங்கே வெளிப்படவில்லை, நிறைவேறவில்லை என்று அல்ல, இன்னும் அது வெளிப்படவில்லை. நாங்கள் அனல் மூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஜாதி வேறு ஜாதி எதுவும் இல்லை. சைனாவும் ரஷ்யாவும் அவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட், அவர்கள் என்ன சொல்றது, தேவனை அறியாதவர்கள், அவர்கள் தேவனை நம்பாதவர்கள். தேவன் என்று சொல்லி ஒருவர் இல்லை. அவர்களுடைய தேசங்களிலே வட கொரியா, அதே போல் சைனா, அதே போல ரஷ்யா, இவர்களுடைய நாட்டிலே மதம் ஒன்று இல்லை, தேவன் என்கிற வழிபாடு இல்லை, தேவன் என்ற விசுவாசம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் அதாவது அவர்களை மாத்திர நம்புகிறார்கள், அவருடைய புயத்தை நம்புகிறார்கள், அவருடைய சுயத்தை நம்புகிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் தானாக தோன்றினார்கள் என்று சொல்லி. தேவ நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் எழும்பி வருவார்கள், தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள். அநேக நாட்களாய் பாழாய் கிடந்த இந்த தேசத்துக்கு விரோதமாக ஒரு மேகத்தை போல இவர்கள் எல்லாரும் இந்த தேசத்தை மூடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் அது நடக்கவில்லை. அதற்குரிய அறிகுறி, அதற்குரிய துளிர்ப்பு இப்பொழுது நடந்திருக்கிறது.
நான் சொல்றது உங்களை, இப்போ நீங்கள் செய்திகளை நீங்கள் கேட்கலாம், அதிகமான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது அங்கே மறைமுகமாக இந்த தேசத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தேசத்துக்கு? இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்துக்கு இவர்கள் மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிற காரியம் அது ஒரு எல்லாருக்குமே தெரிந்த விடயம். நிறைய பேர் நான் நினைக்கிறேன், நீங்கள் இணையதளத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன். எனக்கு அருமையான, இதுக்கு பின்னாலே இருந்து கூட இவர்களுக்கு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கு, இவர்களுக்கு இந்த ஆயுதங்களை கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமே இந்த நான் சொன்ன இந்த 3 நாடுகளும் மிகவும் அதாவது மிகவும் அதிகமாக பணங்களை செலவழித்து அதே போல ஆதரவை அளித்து இவர்கள் இதை தாங்கி வருகிறார்கள், இந்த தேசத்தை தாங்கி வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு நாட்டுக்கு விரோதமாக இப்பொழுது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னாலே நான் சொன்ன இந்த தேசம் இருக்கிறது, இந்த மாகோக் இந்த தேசம் இருக்கிறது. எனக்கு அருமையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி இருந்தும் சில நேரங்களில் நான் உங்களுக்கு இது ஒரு 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 அதாவது ஒரு கணிப்பாகத்தான் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த யுத்தம் சில நேரத்தில் இப்படி அமர்ந்து போகலாம், ஒருவேளை அப்படி அமர்ந்து போகலாம். ஒருவேளை இஸ்ரவேல் இவர்களை அடித்து அவர்கள் அப்படி அமர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஒரு காலம் வரப்போகிறது, பகிரங்கமாகவே இந்த தேசங்கள், நான் சொன்ன இந்த 3 தேசங்களும் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக வரப்போகிறது. ஒரு காலத்திலே வரப்போகிறது பகிரங்கமாக. இப்பொழுது அவர்கள் மறைமுகமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது நாங்கள் எல்லாருமே அறிவோம். மறைமுகமாகத்தான் செய்து கொண்டார்கள். சும்மா அவர்கள் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், அதே போல பணங்களை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார்கள், அப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பகிரங்கமாகவே உலகம் காணும்படியாகவே அவர்கள் பகிரங்கமாகவே இந்த தேசத்துக்கு விரோதமாய், தேவனுடைய தேசத்துக்கு விரோதமாய் வரப்போகிறார்கள். அப்படித்தான் வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அது நிறைவேறும். அது நிறைவேறும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலே ஒருவேளை நாங்கள் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சபை இருக்குமா என்று சொல்ல எனக்கு தெரியாது. ஒருவேளை அது நடக்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க எவ்வளவு சமீபித்து இருக்கிறீர்கள், அப்படின்னா நீங்க எவ்வளவு சமீபித்து இருக்கிறீர்கள் எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு நீங்க எவ்வளவு சமீபித்து இருக்கிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த சீசர்கள் கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் எது என்று சொல்லி கேட்கும் பொழுது, அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த காரியங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், இவைகள் எல்லாமே அவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் எங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அவைகளை குறித்து நாங்கள் அறிகிறோம், அவைகளை குறித்து நாங்கள் பெரிதாக நாங்கள் ஆராய அவசியமே, கண் முன்னுக்கே எல்லாமே நடக்கின்றது. கொள்ளை நோய்களை கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எதிர்காலத்தில் பல கொள்ளை நோய்கள் வர இருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் வர இருக்கிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் சொல்லப்படுகிறது, அவைகள் முன்காலத்திலே நடக்க இருக்கின்றது, இவைகளெல்லாம் நடக்க இருக்கின்றது. ஆனால் இவைகள் எது நடந்து கொண்டு போனாலும் நாங்கள் காணுகின்றோம், சபை எப்படி இருக்க வேண்டும், சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்ன செய்ய வேண்டும், இவைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கும் பொழுது சபை என்ன செய்ய வேண்டும்? சபை ஏனோ தானோ, சபை எதுவுமே கணக்கெடுக்காத ஒரு சூழ்நிலை அப்படியா இருக்க சொல்லியிருக்குது? இல்லை. சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காலை பொழுதிலே எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய எங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இவைகளெல்லாம் நடக்கிறது உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டபடியே எல்லாமே துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். அதை மிகவும் சுருக்கமாக என்று சொன்ன நேரங்கள் போதாதபடி நான் மிகவும் சுருக்கமாய் உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகின்றேன்.
எனவே நாங்கள் காணுகின்றோம். சில 3 காரியங்களை நாங்கள் பார்ப்போம். அங்கே 3 காரியங்கள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மத்தியிலே மிகவும் முக்கியமான 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே உங்களுடைய உள்ளத்திலே வைக்க விரும்புகின்றேன். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய எதிர்பார்ப்பு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இல்லாட்டி நான் இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது, யுத்தங்கள் நடக்கின்றது, பஞ்சங்கள் நடக்கின்றது, அதே போல பூமி அதிர்ச்சிக்கு நடக்கின்றது, கொள்ளை நோய்கள் நடக்கின்றது, இந்த காரியங்கள் எல்லாம் என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கின்றது, அப்படித்தானே உலகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. அவர் எங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை நேசிக்கிறபடினால நாங்கள் யாருமே கைவிடப்பட்டு போகாத படிக்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் யாருமே கைவிடப்படணும்னு சொல்லி அவர் விரும்பவில்லை. அதனாலே அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, இவைகள் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நாங்கள் 28வது வசனத்தை வாசிப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய மீட்பு சமீபமாக போகிறது. எங்களுடைய மீட்பு என்று சொன்னால், நாங்கள் மீட்பின் பல கட்டங்கள் இருக்கிறது. இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தேவ பிள்ளைகளாகும்படியான வரத்தை, அருளை நான் கொடுத்தேன் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதை தான் நாங்கள் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்படுவது என்று சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் நாங்கள் வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசித்து நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த ரட்சிப்பு அதனால முடிந்து போவதில்லை, அது இன்னும் தொடர்கின்றது. பிலிப்பி புஸ்தகத்தில் நாங்கள் காணுகின்றோம், 2:12 சொல்லப்படுகிறது, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பிரயாசப்படவும் வேண்டியதா இருக்கிறது. எங்களுடைய ரட்சிப்பு அன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து வேறோம், நாங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் சும்மா இருந்தோம்னு சொல்லி பரலோகத்துக்கு போக மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா இன்னையோட அது உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஆனால் நாங்கள் எனக்கு அருமையாக நாங்கள் சிலவர்களை பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், சரி நாங்கள் இப்போ இப்படி இனி எங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொடுப்போம், இப்படியே இருப்போம், நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவரை துதிக்கிறோம், இது போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அது ஒரு ஏமாற்றம், அது ஒரு வஞ்சகம், அதுக்கு ஏமாந்து போகாதீர்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படணும். நாங்கள் கஷ்டப்படணும். ஒரு வகையில் சொல்லப்பட ரொம்ப இலகுவா சொல்லப்படணும் சொன்னா கஷ்டப்படணும், பிரயாசப்படணும். அதுக்காக நாங்கள் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அது எங்களுடைய பங்கு. எங்களுக்காக கர்த்தர் வந்து செய்ய மாட்டாரு. அர்ப்பணிப்பு செய்யணும் நாங்க, ஜெபிக்கணும் நாங்க, வேதத்தை வாசிக்கணும் நாங்க, பரிசுத்தமான வாழ்க்கை ஒன்று வாழணும் நாங்க தான். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஆண்டவர் பரிசுத்தமாக வாழணும். இந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே எங்களுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை எங்களுக்கு தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்கிறேன், இப்போ நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைய நான் குடித்தேன், இப்போ குடிக்கிறேன் இல்லை, தூசணம் சொன்னேன், இப்போ தூசணம் சொல்கிறேன் இல்லை.
உண்மை. அப்படி ஒரு கமிட்மெண்ட், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள வந்தது உண்மை. ஆனாலும் நாங்க எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நான் பிரயாசப்படுகிறேனா? என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்குள்ள எனக்குள்ள எப்படி இருக்கிறது அந்த உறவு? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் எப்படி வாழ்கிறேன்? நான் உலகத்தில் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய வீட்டில் நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள், அவர்களுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 6வது வசனத்தை 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் சற்று வாசிக்கப்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 8வது வசனத்தை வாசிக்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு எங்களுக்கு முடியும் மாம்சமான ஒரு வாழ்க்கை வாழ, மாம்சத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, உலகத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டு நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி வாழ முடியும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, அவருக்காக நாங்கள் வாழ வேண்டிய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு பொருட்படுத்துதலும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கே நாங்கள் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் அதிகமாக வாசிக்கின்றோம். 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், லூக் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போம் மறுபடியும் 8வது வசனத்தை. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். இப்பொழுது இந்த நாட்களில் வந்து நாங்கள் காணுகின்றோம் பலவிதமான கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து அங்கே தேவனுடைய பிள்ளைகளை அங்கே எவ்வளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிழையான உபதேசங்கள். அந்த உபதேசங்களை குறித்து உங்களுக்கு சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. பலவிதமான உபதேசங்கள், நீங்கள் கேட்கிற உபதேசத்தை பார்க்கிறோம். வித்தியாசமான உபதேசங்களை இந்த நாட்களில் அதிகமாக நீங்க இணையதளத்தை பாருங்கள். ஆனாலும் கூட அந்த உபதேசங்கள் இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேக பிழையான அதே போல கள்ள உபதேசங்கள் இப்பொழுது யூடியூப்ல இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது இணையதளத்தில். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய போதகரிடத்தில் அதை கேளுங்கள். பாஸ்டர், இந்த இவருடைய பிரசங்கங்களை கேட்கலாமா? என்கிட்ட கேளுங்க, நீங்க என்கிட்ட கேளுங்க, இவருடைய பிரசங்கங்களை கேட்கலாமா? நான் உங்களுக்கு ஒரு சிலவங்களை சொல்லுவேன், இவங்களுடைய பிரசங்கங்கள் கேளுங்க. என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஒரு சிலவங்க. நான் சொல்லுவேன், நீங்க இவங்களுடைய பிரசங்களை மட்டும் கேளுங்க, மற்றவங்களுடைய பிரசங்க கேட்காதீங்க. நிறைய கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது. கூடுமானால் ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்க கூடுமானால் அந்த அளவுக்கு வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் காணுகின்றோம். பல அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல அற்புதங்கள் அடையாளங்கள். இந்த சர்ச்சில் ஒரு அற்புதம் நடக்க மாட்டோம், அங்க நடக்குது அற்புதங்கள். வஞ்சிக்கப்படாதீர்கள் பிரியமானவர்களே, அற்புதத்தை நாடி ஓடாதீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அங்கே என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் அங்கே அற்புதங்கள் நடக்கலாம். சில போதனையிலே கூட சில கலப்புகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். போதனையிலே கூட சில ஒரு மாற்றங்களே இல்லாமல் இருக்கலாம். சரியாத்தானே இருக்குது, வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேனே சரியாத்தானே இருக்கிறது என்று கூட நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே வேறு விதமாக வேற ஒரு வழியில சாத்தான் அதுக்குள்ள பூந்திருப்பான். ஒரு வேறு விதத்திலே அந்த இடத்துல ஒரு வஞ்சகம் நடக்கின்றது. வேறு விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அங்கே அவர்கள் அங்கே அதை
தீட்டுப்படுத்துகிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதிலாக வேற காரியங்களை ஆராதிக்கிற ஆராதனைகள் அங்கே வந்திருக்கிறதே. எனக்கு அருமையாளர்களே, இந்த நாட்களில் அந்த காரியங்களை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு எச்சரிப்பை கொடுத்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பது, இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது காரியம் வந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ என்னென்ன காரியத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்றது நான் இப்போ உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ முதலாவது வந்து கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு எச்சரிக்கை, இன்னொரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாரு. அது 34வது வசனத்தில் இருக்கிறது. அதை கொஞ்சம் நாங்கள் வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நாங்கள் காணுகின்ற அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? உலக கவலைகள், உலக கவலைகள், உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்க நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேலே வராத படிக்க எச்சரிக்கையாயிருங்க. எந்த நாள்? அந்த நாள் என்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள்டா எந்த நாள்? அதுதான் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வந்து சபையை எடுத்துக்கொண்டு போகிற நாள். அந்த நாள், அந்த நாளை வந்து மத்தேயு புத்தகத்தில் வேறு விதமாக அதை ஒப்பிட்டு இருக்கிறார். மத்தேயு வேறு விதம், இது லூக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மத்தேயு வேறு விதமாக அதை ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார் வந்து 24 நாங்கள் பார்ப்போம் 38 39. அவர் என்ன சொல்லுகிறார்? இதே காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இப்போ பெண் கொடுத்து பெண் வாங்கி நான் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில் வந்து திருமணமாக கூடாது அப்படின்னு நினைச்சு கொள்ளாதீங்க. அப்படி அந்த வார்த்தையை சொல்லவில்லை. யாருக்காவது ஒரு பிள்ளைக்கு உங்களுடைய திருமணம் நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறீங்களோ அது தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதை குறித்து இடத்துல சொல்லப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஓகே, உங்களுடைய அதுக்காக நாங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் தங்கிட்டு ஒரே ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோன்னு சொல்லவில்லை இடத்துல. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் விட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதே. நாங்கள் விடாமல் இருக்கிறோமே. இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறதே. நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோமே. ஒருவேளை சிறு சிறு பலகீனங்கள் உங்களை அங்கே ஆழ்த்தி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க இன்னும் தெரியாம களவால சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். திருட்டுத்தனமா சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை எத்தனை தடவை எச்சரித்து நீங்க கைவிடாமல் இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளை கைவிடுங்கள். அதுதான் இடத்துல சொல்லப்படுகிறது. உணராது இருந்தார்கள். அவர்கள் எப்பயாவது ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து வருவார். அவர்களுடைய வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவின் வாழ்க்கை குறித்து ஒரு கணக்கும் இல்லாமல், ஒரு பொருட்டும் இல்லாமல் ஏனோ தானுமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னை நான் ஆராய்ந்து பார்க்கட்டும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? லௌகிக கவலைகள் இந்த உலகத்திலே வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கவலைகளுக்கு முடிவே இல்லை, பாரங்களுக்கு முடிவே இல்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தேவையை ஆண்டவரை நீங்கள் பூர்த்தி அதை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுறதுக்கு பிறகு இன்னும் 2 தேவைகள் உங்களுக்கு காத்திருக்கும். அதுக்காக போராடுகிறீர்கள், அதுக்காக ஜெபிக்கிறீர்கள். அது முடிய இன்னும் 4 தேவைகள் உங்களுக்கு காத்திருக்கும். அதுக்காக ஜெபிக்கிறீர்கள். அதில் இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. அதில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுக்கிறாரு, ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் வீண் போவதில்லை. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதில் இருந்து உங்களை விடுதலையாக்குறார். ஆனால் இன்னும் 8 தேவைகள் உங்களுக்கு காத்திருக்கும்.
முடிவே இல்லை. அதைத்தான் இடத்துல சொல்லப்படுகிறது. கவலைகள் எங்களை நெருக்கும். உலக தேவைகளுக்கு முடிவே இல்லை. சாகு வரைக்கும், செத்தத்துக்கு பிறகும் இருக்கிறது முடிவுகள், எங்களுக்கு அதுக்கு முடிவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஹல்லேலூயா தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா தேவனோடு கூட இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா அதைத்தான் இடத்துல சொல்லப்படுகிறது. லௌகிக கவலைகள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், அப்படித்தானே? ஒருத்தருக்கு லௌகிக கவலைகள் உங்களை நெருக்க இல்லையா? எனக்கு மட்டுமா இந்த பிரச்சனை இருக்குது? ஹல்லேலூயா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று யாராவது நோயா இருப்பாங்க, இல்லாட்டா பண தேவையா இருக்கும், இல்லாட்டா தொழில் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. இருக்குதா? ஐயோ நான் மட்டுமா இருக்கிறேன்? இருக்குதா? இருக்கிறவர்களுடைய கரத்தை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவு இருக்காது, இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமானுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் அவர். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா நீதிமானுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் எங்களுடைய தேவன். நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா அதை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை பேணிக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் அந்த எச்சரிப்பு, அதுதான் அந்த எச்சரிப்பு. ஹல்லேலூயா நோவாவின் காலத்தை இவ்விடத்தில் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நோவாவின் காலத்தை இவ்விடத்தில் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் நோவாவுடைய காலத்தில் ஜனங்களை எச்சரித்தார்கள். யார் எச்சரித்தார்? நோவா போய் எச்சரித்தார், திரும்பி வாருங்கள், உங்கள் பாவத்தை கைவிடுங்கள். அவர்களோ கேளாமல் இருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு வெள்ளம் வரும் பொழுதும், இந்த வெள்ளம் வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நான் ஒரு கற்பனையில் சொல்லுகிறேன், இதை கற்பனையில் சொல்லுகிறேன். இது என்ன தண்ணி வந்திருக்கு, தண்ணியை ஒரு காலம் கண்டதே இல்லை, இப்படி மழையை கண்டதே இல்லை, அவங்க தண்ணியை கண்டதே இல்லை. எல்லாரும் என்ன செய்தார்கள் சொன்னால் போட்டு செஞ்சு போட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. என்ன பாச நீங்கள் பார்த்த மாதிரி சொன்ன, இது ஒரு கற்பனையில் சொல்கிறேன் உங்களுக்கு நான். அதான் இடத்துல சொல்லப்படுகிறது, அதான் உணராது இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. போட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க, எல்லாரும் விளையாடுக்கணும், அதில் குதிச்சு கும்மாளம் போட்டுக்கொண்டு. இது ஏன்னு சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு புதுனம், அவர்கள் ஒரு புதிய காரியம். இது வெள்ளம் போட்டது. அடே அன்றைக்கு நோவா இந்த மாதிரி ஒரு காலம், இப்போ நாங்கள் ஓடி போய் அந்த கப்பலில் ஏற வேண்டும், அந்த பேழைக்குள்ளே நான் ஓடி போய் ஏற வேண்டும், என்னுடைய அழிவு நெருங்கி விட்டது, என்னுடைய அழிவு நெருங்கி விட்டது சொல்லி அவர்கள் உணராமல் இருந்தார்கள். கொஞ்சம் அவர்கள் அதில் போட்டு விளையாடி கொண்டு இருந்தார்களா, குதித்து அங்கால குதிச்சு இங்கால குதிச்சு தண்ணியில் நனைஞ்சு, ஒரு காலம் தண்ணியை கண்டதில்லது போல தண்ணியில் நனைஞ்சு நன்றாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அது கொஞ்ச நேரம் போக 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 அங்கே இடுப்பளவுக்கு வந்து, அங்கே இடுப்பளவு வரும்பொழுது எல்லாம் நீந்தி நீந்தி சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாரும். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கழுத்தளவுக்கு வந்துச்சு. கழுத்தளவுக்கு வந்தது பிறகு அடே என்ன வர வர கூடிக்கிட்டே போகுது, சரி நாங்கள் இப்போ ஓடி போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏதாவது ஒரு மேட்டுக்கு ஏறி போய் அவர்களுடைய வீடுகளில் மேல் மாடிகளில் இருந்து கொண்டு அவர்கள் யோசிக்கிறார்கள், ஓ இப்போ வந்து காலம் தள்ளி போய்விட்டது, இப்போ நாங்கள் ஓடி போவோம் அந்த கப்பலுக்கு. போக முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? வெள்ளம் வந்து அவர்களுடைய சட்டிப்பானை, அவர்களுடைய சாமான்கள், அவர்களுடைய பொருட்கள், அவர்கள் எல்லாரும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராது இருந்தார்கள். வாரிக்கொண்டு போகும் அது வரைக்கும் கும்மாளம்தான், அது வரைக்கும் கூத்து தான். அதுதான் அர்த்தம். எனக்கு அருமை, நாங்களும் அப்படி தான் இருக்கிறோமா? ஏசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா கர்த்தர் இந்த சபையை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் இந்த சபையை எச்சரித்து கொண்டார். நான் எனக்கு அருமையாக நான் பிரமித்தேன். ஒரு காரியத்தை கேட்டு நான் அதிகமாக இந்த நாட்களில் இந்த யுத்தத்தை குறித்து நான் இணையதளத்தில் பார்க்கிற செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த சபைக்கு வந்த ஒரு தேவ பிள்ளை
நான் வழிநடத்தின ஒரு பிள்ளை இஸ்ரேலில் இருக்கிறார்கள். சரி, நான் அவரிடத்தில் கேட்டேன், இப்பொழுது எப்படி இருக்கிறது இஸ்ரேலின் நிலைமை? அவர் ஒரு கதை எனக்கு சொன்னார். என்னென்னு சொன்னால், பாஸ்டர், இங்கே பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஆண்டவர்கள் ரொம்ப பக்தியானவர்கள், ஆண்டவரை தேர்வுகள், அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் நிறைய பாவங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய ஆண் புணர்ச்சி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆணோட ஆண் திருமணமாகி அதுக்கு அனுமதியை கொடுத்து விட்டது இஸ்ரவேல். அப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அதே போல் வைராக்கியம் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவருடைய அந்த வேதத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன், அவர்கள் சிரிப்பார்கள். ஆனால் தொடர்ந்து நான் சொல்லுவேன், அவர்களோடு நான் நண்பனா பழகிறபடினாலே அவர்கள் என் மேலே கோவப்பட்டு எரிந்து விழுவதில்லை. ஆனாலும் நான் தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு காரியம்தான், இங்கே ஒருவர் இருந்தாரே, நான் அவரை கண்டேன். அவருடைய பாம்பு அடிக்கப்பட்ட நேரத்தில் மிசைல் பட்ட நேரத்தில் அவருடைய வீடு அப்படியே இல்லாமல் போயிட்டுது. அவர் தனியே இருந்தவர், அவருடைய வீடு அப்படியே இல்லாமல் போயிட்டுது. அவர் வள்ளி ஓரத்தில் ஒரு பலக துண்டை மட்டும் வைத்துக்கொண்டு, அவருடைய துணிமணிகள் எல்லாம் போய்விட்டது, அவர் உடுத்தி கொண்டு இருக்கிற துணி மட்டும்தான் இருக்கிறது. நான் ஒரு அற்புதமான காட்சியை கண்டேன் பாஸ்டர். அப்படி இருக்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாக பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு யெகோவா தேவனை போற்றிக் கொண்டு தேவனை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அதை கேட்கும் பொழுது நான் யோசித்தேன், எப்படி அது ஆகும்? ஏனென்று சொன்னால் நான் அதை யோசித்தது இப்படிதான். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள், அதாவது தேவ மாளிகையில் இந்த யூத ஜனங்கள் எப்பொழுது ஆராதிக்க தொடங்கினார்கள் என்று சொன்னால் 70ஆம் ஆண்டிலே தான் தேவ மாளிகையில் இந்த ஜனங்கள் கடைசியாக ஆராதித்தார்கள். கடைசியாக தேவ ஆலயத்துக்கு தேவன் இந்த யெகோவா தேவனை எப்போ ஆராதித்தார்கள் சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே. அப்போ அந்த 70ஆம் ஆண்டில் இருந்து 2070க்கு 2000 வருஷம். நான் சொல்றது விளங்குதா? 2070க்கு 2000 வருஷம். அப்ப இன்னும் அவர்களுக்கு ஒரு தேவ மாளிகை இல்லை. அவர்களுக்கு தேவனை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இடம் இல்லை. இந்த தேவன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாமுக்குரிய அனுபவம், நான் தான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்குரிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை, தாவீதுக்குரிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை, ஏசாயாவுக்கு உரிய அந்த அனுபவம் அவர்களுக்கு, மோசேசுக்குரிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. எத்தனை தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே, எத்தனை தலைமுறைகள் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படி கடந்து வந்தும் கூட அந்த வைராக்கியத்தை பாருங்க. நாங்க ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றோம். அது பத்தாததுக்கு பாஸ்டர் விசிட் பண்றாரு. நீங்க சோர்வடைகிற நேரங்களில் அவர் பலப்படுத்துகிறார். நேற்று இரவு போய் ஒரு சகோதரனை பலப்படுத்திட்டு வந்தேன். நல்ல நீண்ட நாட்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒருவர் சோர்ந்து போயிருந்தார். நான் போய் அவரை பலப்படுத்திட்டு வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, பலன் தேவைப்படுகிறது. ஆனா இந்த ஜனங்களுக்கு அப்படி பலப்படுத்த விசிட் பண்றதுக்கு யாரும் இல்லை, விசிட் பண்ண யாரும் இல்லை, வழி நடத்த யாரும் இல்லை. ஆனால் வைராக்கியத்தை பாருங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் அவர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார், வேதம் இருக்கிறது, எங்களுக்கு வெளிப்பாடு, அவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் யாரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கின்றதா? நாங்கள் உணராமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே மீதியான காரியங்களை எங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லாமல் போனாலும் ஆவியானவங்களுக்கு போதுமானதை பேசியிருப்பார் நான் நம்புகின்றேன். நாங்கள் யாரும் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போம். நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு சொல்லும், ஆண்டவரே இனி போதும் ஆண்டவரே, நான் இப்படி இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே,
ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நாங்கள் ஆண்டவரத்தில் கேட்போமா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை கைக்கொள்கிற ஜனங்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை அனுபவிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை நாங்கள் ருசித்து பார்க்கிற ஜனங்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருந்தோம் எங்களுடைய வைராக்கியத்துக்கு என்ன ஆகிட்டு? எனக்கு அருமையானவர்களே, மிகவும் மிகவும் வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் கர்த்தரை தேடுவோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட்டு போக மாட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கைவிட்டு போக மாட்டார். சொல்லப்படுகிறது எரேமியா புத்தகத்தில் நீங்கள் வீட்டு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 31ஆம் அதிகாரத்தில் 1 4 வசனம் வரையும் 4 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து மறுபடியுமாக ஆர்ப்பரித்து தேவனை துதித்து பாடுவார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியிலே நான் கேட்டேன், அவர் உலகத்தில் உள்ளவர். அவர் அதை சிங்களத்தால் தான் நான் கேட்டேன், வேண்டாம் நான் குரூப்புக்கு போட்டு விடுறாத. அவர் சொல்லுகிறார் ஒரு காரியம் என்று சொன்னா, அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வீடு இல்லாம போகுது, என்னெல்லாம் யுத்தத்தால இல்லாம போகுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் இல்லாம போகுது. எது நடந்தாலும் தேவனை துதித்து பாடி தேவனுக்குள்ளே மகிழ்வது அவர்களுக்குள்ளே இல்லாம போகவில்லை என்று சொல்லுவார். உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் செய்தி சொல்றாரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனை துதித்து பாடுவதை அவர்களை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதுல எங்களை ஒப்புக் கொடுப்போமா? நாங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல அதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நாங்கள் உணர்வில்லாமல் இருப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் வைராக்கியமாய் தேடுவேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா ஷகலப ரிகா துரப சந்தரப